ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஐசன் அப்டே. ஸோ இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலைல 11 மணிக்கு ஒரு போஸ்டர் ஒன்றுமா போஸ்டர் பார்க்க நல்லா இருந்துச்சு. கோ டீம்ஸும் அதே கரெக்டாக 7 மணிக்கு சாங்க்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங்க்கான ப்ரோமோ பார்க்க நல்லா இருக்கு. சாங்க்கான ப்ரோமோவில் சாங் கேட்க நல்லா இருக்கு. ஃபுல் சாங்கை நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நம்மளாம் கேட்க வந்து போகிறோம். முக்கியமாக இந்த ஒரு சாங் டிஏஜிங் கேரக்டருக்கான சாங்காக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நேற்றுக்கு ரிலீஸ் பண்ண போஸ்டர் பார்க்கும்போது தெரியும் செஞ்சு. ஸோ இன்னைக்கு காலை 11 மணிக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர். அந்த ஒரு போஸ்டர் டிஏஜிங் கேரக்டர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பயம் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிச்சு. கண்டிப்பாக த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை நம்ம வந்து பார்க்கும்போது தேட்டர்லேருந்து பார்க்கும்போது இன்னுமே இந்த ஒரு டிஏஜிங் கேரக்டர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறேன். அண்ட் டிஏஜிங் கேரக்டருக்கான பேராக தான் மீனாட்சி சௌத்ரி இருக்கும் செய்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான தேர்ட் சிங்கிள் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் நாளைக்கு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கான தேர்ட் சிங்கிள் தமிழ் வெர்ஷன் மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறது கிடையாது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படி சொல்லிட்டு இந்த 3 லாங்குவேஜ்க்கான சாங்குமே ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தமிழ் சாங்கை நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கும், தெலுங்கு சாங்கை நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கும், அது மாதிரி ஹிந்தி சாங்கை நாளைக்கு நைட்டு 7:30க்கும் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ சாங் எப்படி இருக்க போகுது, ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் டிஏஜிங் கேரக்டரை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. இந்த ஒரு சாங்கை பார்க்கும் போதும் பெருசாக நம்மளுக்கு ஐடியா வந்து கிடைக்காது. ஏன்னா வந்து சாங்கில் ஜஸ்ட் வந்து ஒரு செட்டுக்குள்ள தான் ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஒன்ஸ் நம்ம வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது இல்லைன்னா வந்து படத்தில் பார்க்கும்போது தான் இந்த ஒரு டிஏஜிங் கேரக்டர் வச்சு வெங்கட் பிரபு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் செய்யும். இந்த ஒரு டிஏஜிங் கேரக்டர் விஜய் சாருக்கான பையனாக தான் இருக்கு வந்து போதா, இல்லைனா படத்தில் இந்த க்ளோன் மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செப்டம்பர் 5 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை தியேட்டர் ரிலீஸும் பண்ண போகிறாங்க.